ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? இல்ல நாங்களும் வந்து ஏற்கனவே குஜராத் கிட்ட அடி வாங்கிட்டு தான் எஸ்ஆர்ஹெச் கூடயே வந்தோம். சரி ஒண்ணுமே கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்க அதுக்கு மேல இருக்காங்க. இதுவரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற ஒரு டீம் ஐபிஎல்ல இருந்துச்சா அப்படிங்கிறதே இப்பதான் தெரியுது. சூனாப்பானா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? 277 ரன் அடிச்சு விட்டீங்க. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நாங்க தான்டா கிடைச்சோமா? எவ்வளவோ டீம் இருக்குடா. டெல்லியை போய் அடிங்க, இல்லைன்னா கேகேஆரை போட்டு அடிங்க. ஏன்டா வந்து எங்களை போட்டு மும்பை இந்தியன்ஸ் பேரை வச்சது ஒரு குத்தமாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஹெட்டு ஏற்கனவே நீ ஃபைனல்ல போட்டு சாத்துல நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, வேர்ல்டு கப்பை தான் விட்டுவிட்டோம். மும்பை இந்தியன்ஸ் பேரை வச்சு ஐபிஎலுக்கு வந்தா நீ மறுபடியும் இந்தியா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அடி அடிப்பேன் தெரிஞ்சிருந்தா மும்பை இந்தியன்ஸை நாங்க வேற பேராவது மாத்திருப்போம்ப்பா. ஏன்ப்பா இப்படி பண்ற? இதுல ரோஹித் சர்மா கேப்டன் இல்லப்பா, நீ வேற கிரவுண்ட்ல ரோஹித் சர்மா இருக்கிறத பார்த்து இந்த அடி அடிக்காத, எங்களால முடியல அப்படிங்கிற மாதிரி ஹெட்டு போட்டு சாத்துனாப்ல. சரி அதை விடுங்க, அதுதான் வந்து ஒரு சோகம். சரி போச்சு, போனதுதான் போச்சு. ஹெட் அடிச்சிட்டாப்ல, அவ்வளவுதான்ப்பா. இனிமே வந்து மாயங்க் அகர்வாலை தூக்கியாச்சு. இனிமே ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான்ப்பா. இனிமே தடன்னு விக்கெட் விழுந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் வந்து இன்னொரு சோதனை ஆரம்பிச்சிச்சு. அபிஷேக் சர்மா ஏன்டா ஏன் அப்படி பண்ணீங்க? 1 டவுன் இறங்கினியா, ஏதோ ஒன்று நீ பாட்டுக்கு ஒரு 4 அடிச்சியா 6 அடிச்சியான்னு போயேன், ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா ரொம்ப சோகமான விஷயம். அடிக்கிற எல்லாமே 6, அவன் என்னன்னா 16 பாலுக்கு 50. இது வரைக்கும் ஐபிஎல்ல இல்லாத வந்து ஒரு பயங்கரமான 50 போட்டு குறைஞ்ச பாலுக்கு 50. அது ஒரு சாதனை. சரி அந்த சாதனையை பண்ணிட்டியே, ஒரு டீமுக்கு ஒரு சாதனை தானே பண்ணணும், பண்ணிட்டல நீ போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி 277 ரன் அடிச்சு விட்டீங்களாடா. இருக்கிறதுலே வந்து T20ல ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டீங்க. சரி போங்க, என்ன பண்றது? சரி நாங்களும் வந்து மும்பை ஃபேன்ஸா இருந்துக்கிட்டு சரி நீ அடிக்கிறதுலாம் பார்க்க முடியல, உங்க டீமோட ஹெட் அங்க ஒருத்தர் இருக்காங்களே, சரி கலாநிதி மாறன் பொண்ணு, அவங்க தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையாவது நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்க முடியலப்பா எங்களால. நாங்க எதுக்காக வந்து மேட்ச் பார்க்க வரோம், எஸ்ஆர்ஹெச் மேட்சை? சரி ஓகே, நீங்க ஏதாவது ஒரு 6 அடிப்பீங்க 4 அடிப்பீங்க, அந்த காவியா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஸோ அதை வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட ரியாக்ஷனுக்காக பார்க்க வரலான்னு பார்த்தா எங்களை போட்டு ஏன்டா இந்த அடி அடிக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் அப்படின்னோடனே நாங்கள் சந்தோஷப்பட்டதே அதுக்காக தான்ப்பா. சரி அபிஷேக் சர்மா விடுங்க. அபிஷேக் சர்மா ஏதோ சின்ன பையன் அடிச்சு விட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மார்க்ரம் எப்பவுமே வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா பொறுமையா விளையாடக்கூடிய பிளேயரு. சரி மார்க்ரம் வந்து ஏதோ பாலுக்கு பால் அடிப்பாப்ல, இனிமே ரன் ரேட்டு அவ்வளவுதான்ப்பா, இனிமே ரன் ரேட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். முடியல. அது ஒரு பக்கம். எல்லாருமே வந்து செத்த டீம் மித்த டீம் கூட தான் அடிப்பாங்கன்னு பார்த்தா எங்க கூட அடிக்கிறாங்க. மும்பை ஃபேன்ஸா ரொம்ப கவலையா தான் இருக்கு. கிளாசன் ஐயோ கிளாசன் என்னப்பா பேர் வச்சிருக்கீங்க? பேரும் ஆளும் உருவத்தை பார்த்தா பயங்கர ஹைட்டா இருக்கீங்க, ஆனா அடிக்கிற அடி ஃபுல்லா 6 தான். ஏன்பா ஒரு 4 நீ அடிக்க மாட்டியாப்பா? இல்ல நான் கேட்கறேன், எதுக்காக வந்து அந்த 4ங்கிறத நாங்க கிரவுண்ட் போட்டு அந்த ரவுண்ட்லாம் போட்டு எதுக்காக 4 6 சொல்றோம்? 6 மட்டும் தான் அடிப்பீங்க அப்படின்னா 4 தேவையில்லாம் தடை பண்ண வேண்டியதானே? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப கலகலா இருக்கு. ஸோ அவரு ஒரு பக்கம் 6 அடிக்க அடப்போங்கப்பா, முடிஞ்சு போச்சுப்பா. இனிமே வந்து என்ன சொல்றதுன்னே தெரில. அந்த மாதிரி அடிச்சு விட்டு 277 ரன் அடிச்சு விட்டாங்க. சரி ஓகே, செகண்ட் பேட்டிங்ல நம்ம ஆளுங்க ஏதோ பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா ஆத்தா கேப்டன்சில எடுக்கல அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு போனா நல்லா தான் அடிச்சாப்புல. சரி இதே ஃபார்மேட்ல அப்படியே போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை, எஸ்ஆர்ஹெச்ச மூட்டை கட்டி அடிச்சிடலாம் அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமான சோதனை ஆகி போச்சு. சரி விடுங்க. இன்னொரு பக்கம் இஷான் கிஷன் வேற, எப்பவுமே பால்ல அவுட் ஆயிட்டு போற இஷான் கிஷன் இன்னைக்கு எந்த குலதெய்வத்துக்கு கிடா வெட்டணுமோ தெரியல. சரி அவரு ஒரு பக்கம் அடிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேடிக்கிட்டு இருந்தோம். அவரு ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாப்ல. சரி விடுங்கப்பா, திலக் வர்மா போன மேட்ச் தான் நீ அடிக்கவே இல்லை, இந்த மேட்ச் வந்து நீ அடிக்கலாம் அவ்வளவுதான், உன்னை வெளில அனுப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொன்னாரான்னு தெரியல. ஸோ வந்து திலக் வர்மா பயங்கர ஃபார்ம். சரி அப்பாடி முடிஞ்சு போச்சு கதை, நான் வேற இருக்கேன் அப்படின்னாப்ல. சரி இவர் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான்ப்பா ஸ்கோர் செம்மையா போகும்னா திலக் வர்மா ஒரு 64க்கு அவுட்டு. ஆனால் என்னடா இது அடிக்கிற எப்போவாவது ஒரு விடிவெளி தெரியுது, அதுவும் புசுக்குன்னு அணைஞ்சு போச்சா நாங்கள் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதை விடுங்க, டிம் டேவிட் என்னதான் காட்டுன்னு காட்டினாலும் வேலைக்கு ஆகல அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸை கடைசியா சரிச்சு போட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கதறிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ வந்து பயங்கரமான சோகமான விஷயம். ஒட்டு மொத்தமா வந்து
2 டீமுமே சேர்ந்து 500 ரன்னுக்கு மேல அடிச்சு விட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்டா இருந்தாலும் ஐபிஎல்ல இந்த மாதிரிலாம் அடிச்சா நாங்க என்ன பண்றதுன்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இனிமே நாங்க கிரிக்கெட்டே பார்க்க மாட்டோம்ப்பா, ஐபிஎல்கே நாங்க வரல, 5 கப் அடிச்சது ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேனோட கதறல். ஸோ நீங்களும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தா இந்த மாதிரி தான் கதறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, அதுவும் சென்னை ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் அடியா வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.